நம்ம பார்க்கும்போது டால்கோனா அப்படின்ற ஒரு புது ட்ராமா தான். டால்கோனா அப்படின்ன ஒன்று காஃபியாக இருக்கும், கேண்டியாக இருக்கும்னு யாரும் நினைக்க வேணாம். அதோட ஃபுட் சம்மந்தப்பட்டத ட்ராமாவாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி யாரும் நினைக்க வேணாம். என்னடா ஆச்சு இந்த ஆர்விக்கும் யாரும் நினைக்க வேணாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹைஸ்கூல் ட்ராமா தான். இந்த மாதிரி ட்ராமா வந்து நம்ம ரிவ்யூ பண்ணதில்லையே அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ராமா செலக்ட் பண்ணேன். இப்போ அங்கே இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீரோயின் என்ட்ரினா எப்படி இருக்கணும், ஆனால் இதில் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கவனிங்க. நம்ம ஹீரோயினை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொண்டை வச்ச குறியில் வந்துட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது ஹீரோயினை வந்து பார்த்திங்கன்னா புல்லிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி டேரக்டருக்கும் ஹீரோயினுக்கு என்ன வாக்கிய தகராறுன்னு தெரியல. நம்ம ஹீரோயினை இப்படி காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினை வந்து ஒரு சொர்ணாக்கா அடிக்க வரும்போது ஹீரோயின் வந்துட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே கீழே உட்காந்துருவாங்க. அப்போ ஒரு கை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சொர்ணாக்காவை தடுக்குது. அதுதான் நம்ம ஹீரோ. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள புல்லிங் பண்ணதுக்கப்புறமா இங்கே படிக்கிறதே சரிப்பட்டு வராதுடா, நான் யூஎஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் போய் படிச்சுட்டு இப்போ ஹை ஸ்கூல் ஸ்டடீஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. அப்படி அவங்க அம்மாட்ட பேசிக்கிட்டே நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் என்ட்ரியும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி மொக்கையாக தான் வச்சுருக்காரு டேரக்டர். ஹீரோயின் மேலே ஒரு பொண்ணு இடிச்சிட்டு போகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட பர்ஸ் வந்து கீழே விழுந்துடும். ஹீரோயினும் கூப்பிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. பட் கொடுக்க முடியாது. ஹீரோயினுக்கும் டேரக்டருக்கு என்ன பிரச்சனை இது வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து கிடைச்ச வரைக்கும் லாம்பன்னு தூக்கி பாக்கெட்டில் போட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர் வந்து ஹீரோயினை கூப்பிட்டு இது மாதிரி புது ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க, உன்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து சரியாக பேச மாட்டாங்க. மீனான்னு சொல்லிட்டு ஃபார்மாலிட்டிக்கு அவங்க நேம் மட்டும் தான் சொல்லுவாங்க. நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு போனால் நமக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பயம் ஹீரோயினுக்கு. டீச்சர் உனக்கு நீ இப்படி இருந்தால் சரிப்பட்டு வர மாட்டேன், உனக்கு யாராவது கூட இருந்து அசிஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ்லேயே அழகான பையனை வந்து செலக்ட் பண்ணி இனிமேல் கூட இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோயினுக்காக ஒரே சந்தோஷம், இந்த அம்மா வாழ்க்கையில் பண்ண ஒரே ஒரு உருப்படியான கனியம் இதுவாக தான் இருக்கும். நம்ம வேறு சிங்கிளாகவே இருக்கோம், எப்படியாவது அவனை சொக்க வச்சு நம்ம புடியில் பிடிச்சிட வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அதோட அந்த அம்மா டீச்சர் கையை பிடிச்சி சூப்பர் மேடம் அப்படின்னு பாராட்டும் போது, பார்த்துமா ரொம்ப ஸ்பீடாக போகிற, கொஞ்சம் ஸ்பீடை குறை, தனியாக வீட்டுக்கு போகிற மாதிரி பாருமா, துணையாக யாராவது கூட்டிகிட்டு போயிடாது அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வேறு ஒரு பக்கம் பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் நடக்கும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு செகண்ட் ஹீரோன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஹீரோயின்கிட்ட வாலண்டியர் வந்து பார்த்திங்கன்னா 2 பொண்ணுங்க பேசுவாங்க. அதில் ஒரு பொண்ணு வந்துட்டு இது மாதிரி என் ஃப்ரெண்டோட பர்ஸ் வந்து காலையில் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கு வந்து அப்போ தான் தெரியுது இந்த பொண்ணு தான் நம்ம மேலே இடிச்சிட்டு பர்ஸை விட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து உட்காந்து பேசி இருக்கும்போது கிளாஸ் முடிஞ்சிடும். நம்ம செகண்ட் ஹீரோ வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா மொபைல் கொடு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோன்ட்டாமல் என் மொபைல் உனக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. வேறு எதுக்கு, என் நம்பரை வந்து நான் உனக்கு சேவ் பண்ணி கொடுக்கதான் கொடு அப்படின்ற மாதிரி வாங்கி அவரோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க. உடனே நம்ம ஹீரோயினுக்கு அவனுக்கு உண்மையிலேயே நம்மளை பிடிச்சிருக்கோம், நம்ம வேறு அழகாக க்யூட்டாக நாட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஓன் ஃபீலிங்ஸ் ஓவர்ஃப்ளோ ஆகுதோ, சரி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. வந்துட்டு அவள் ஹீரோயின் கிட்டே பேசிக்கிட்டே இருப்பாங்க தொணன்னு. அவங்க என்னடா அப்படின்னா உலகம் அழியும் மாதிரி பேசி காது ஜவி கிளியும் மாதிரி பேசின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோயின்ட்டு இங்கே தான் நான் பார்ட் டைமாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், அங்கே போய் சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோமான்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே போய் உட்கார வச்சா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு வாயை யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ பேசுகிறதுக்கு மட்டும் அந்த வாயை நல்லாவே யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த பக்கம் அவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சரி ரெஸ்ட் ரூம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து அவங்க 2 பேர் கிளம்ப. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினை கூப்பிடும். யாரா இது அப்படின்னு பார்த்தா ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேங் புள்ளி பண்ணியிருப்பாங்களே, அந்த கேங் லீடரும் இது தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக புல்லிங் பண்ணது இந்த பொண்ணு தான். நான் சொர்ணாக்கான்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் இந்த சேம் கேரக்டர் தான். இந்த சொர்ணாக்கா வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் மேலே கை போட வர நம்ம ஹீரோயின் லைட்டாக பயந்துருவாங்க. சொர்ணாக்கா வந்துட்டு சிரிடி எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து காதுகிட்ட வந்து பயமுறுத்துற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினை அப்படியே அடிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கையை கணத்துக்கிட்ட கொண்டு வருவாங்க. ஹீரோயின் பயப்படும்போது திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை வந்து சொர்ணாக்காவோட கையை பிடிச்சி தடுக்குது. யாருன்னு பார்த்தா அதுதான் நம்ம ஹீரோ. தனியாக இருக்கிற பொண்ணுக்கிட்ட வம்பு பண்ணுறியா வெக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம செகண்ட் ஹீரோ வந்துடுவாங்க. என் ஃப்ரெண்டுக்கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை, யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. உடனே ஹீரோட அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு, யார் நீங்கள் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுகிட்டு இருக்கும்போது நம்ம சொன்னாக்காரன்ட்டு பரவாயில்லையா மீனா, அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நாளைக்கு ஒன்று பார்க்குறேன்ற மாதிரி கிளம்பிடுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு டென்ஷன்லாம் அங்கேயே வந்து மயக்கம் போட்டே விழுந்துருவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த புல்லிங் பண்ண சம்பவத்துக்கு அப்புறமா யூஎஸ் போய் படிக்கலாம், இனிமேல் வர வேணான்ற ஒரு ஐடியாவில் இருந்திருப்பாங்க. பட் ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டு இருப்பார், நீ போகிறத நான் தடுக்க மாட்டேன், பட் வந்துட்டு நீ திரும்ப வரணும், என்னை பார்க்கறதுக்காக கண்டிப்பாக வரணும்னு சொன்னதுனால தான் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்திருப்பாங்க.
ஹீரோயினும் காலையில் எழுந்திரிச்சிட்டு இது ஐயோ அடுத்த நாள் ஆச்சு இந்த சொர்ணாக்கா வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைப்பிலேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்கூலுக்கு வரும்போது யாருமே வந்திருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும்தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சொர்ணாக்காவும் பொண்ணு தானே, நம்மள மாதிரி ஒரு பொண்ணு தானே, அவளால் நம்மளை என்ன பண்ணிட முடியும், நம்ம வந்துட்டு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அவங்களே மோட்டிவேஷன் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு சவுண்டு, யாரா அது பூச்சாண்டியான்னு திரும்பி பார்த்தா பூச்சாண்டியில் இல்லை நம்ம ஹீரோ தான் பூதம் மாதிரி உட்காந்துருப்பாரு. நீ பேசு நான் வேணான்னு சொல்ல, கொஞ்சம் வால்யூமை மட்டும் கம்மி பண்ணுறியா அப்படின்னு சொல்லும்போது சரி நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ வந்துட்டு நான் என் கிளாஸ் தான், நான் பண்ணுறது இருக்கட்டும், நீ நல்லா தானே இருக்க, காலையில் படியில் வந்து தடுக்கி விழுந்து பின்மண்டையில் அடிபட்டுச்சா, எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின்ட்டு அப்படி இல்லை ஒரு மோட்டிவேஷனாக பேசலாமேன்னு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு நானே தைரியம் சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது உனக்கு கேட்குற மாதிரி சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவோட காதை பிடிச்சி ஏன்டா நேற்று வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வந்து பார்த்திங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோவை அந்த பொண்ணோட முடியை பிடிச்சி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின்ட்டு என்னடா நடக்குதுன்னு நம்ம செகண்ட் ஹீரோ லுக் கொடுக்கும்போது எனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் ரியாக்ஷன் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அந்த 4 பேர் அதாவது நம்ம ஹீரோ ஹீரோயின் செகண்ட் ஹீரோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ கிட்ட சண்டை பிடிச்சா இந்த பொண்ணு வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு இவங்களை மீன் வச்சுப்போம். அவங்க எல்லாம் உட்காந்து பேசும்போது தான் வந்து தெரியுது நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு நாள் லீவ் போட்டிருப்பாரு. அதுக்காக தான் அந்த பொண்ணு வந்துட்டு ஏன்டா சொல்லாமல் லீவ் போட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு நம்ம ஹீரோவை வந்து அடிச்சிருந்துருக்கோம். நம்ம ஹீரோன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நியூட்ரலாக வந்து பேசியிருப்பாங்க. அது அந்த பொண்ணுக்கு பிடிக்காமல் கிளம்பி போக நம்ம ஹீரோன்ட்டு அதெல்லாம் நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத, அவள் எப்பயுமே இப்படி தான் சண்டை போட்டு கோவத்தில் வந்துட்டு அப்படி பேசிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம செகண்ட் ஹீரோவுமே ஆமாம் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துவாங்க ஹீரோயினை. அதுக்கப்புறம் நான் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹீரோ வந்துட்டு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வாலண்டியராக வந்து ஹீரோயின்ட்ட பேசும்போது நம்ம ஹீரோயினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வெக்கமாக இருக்கும், அவனுக்கு உண்மையிலேயே இவ்வளோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு அதோட ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. கலாய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீ ரொம்பலாம் எதிர்பார்க்காத, கொஞ்சம் திருப்பி அக்கடை சூடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தலை திருப்புறான். நம்ம செகண்ட் ஹீரோ எல்லா பொண்ணுங்கிட்டையுமே அதே மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பார். ஹீரோயின்கிட்ட பேசுகிற மாதிரி ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிகிட்டு இருப்பார். எல்லார்கிட்டையும் அவர் ஒரே மாதிரி தான் நடந்துப்பார். ஹீரோயினுக்கு தான் பாவம் வந்து பார்த்திங்கன்னா பல்பு. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா மீனா அப்படின்னு ஒரு சவுண்டு, யாரான்னு பார்த்தா நம்ம சொன்னாக்கா அதுவும் ஸ்கூல் யூனிஃபார்மில், அதுவும் நம்ம ஹீரோயினோட கிளாஸ்லேயே. நம்ம ஹீரோயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்து அப்படியே தயத்தக்கான வந்து பார்த்திங்கன்னா ஆடி நிற்கிறதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. மறக்காம பார்க்குறேன். பாய் கைஸ்.